ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஏவி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் மோடில் தான் விளையாட போகிறோம். அதுவும் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. கொஞ்ச நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு எக்ஸாம் வந்தது. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புது வீடு கட்டிவிட்டேன். அந்த வீடுக்கான வீடியோ எடுக்கலை, அது நான் வந்து எடுக்கலை. ஏன்னா இது வந்து சிம்பிள் வீடு தான், சும்மா சிம்பிளாக தான் கட்டியிருக்கிறேன். சும்மா அந்த குகைக்குள்ளே இருக்கிறத விட, ஏன்னா குகைக்குள்ளே இருந்தால் வில்லேஜஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. இது வேணால் கொஞ்சம் வில்லேஜில் இருந்து லைட்டாக கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தள்ளி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ்லாம் நான் அந்த கோல் எடுத்தோம்ல போன வீடியோவில், அதெல்லாம் உருக்கி இந்த மாதிரி பண்ணி ஒரு தண்டர், அதாவது மின்னல் விழுந்தால் அது எதுவும் ஆகாதுல்ல, அது மேலே செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா காலையில் அப்புறமா வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வீடு. அப்புறம் இங்கே இருக்கிற கிளாஸஸ்லாம் அந்த ஃபியூயல் தான், அந்த கோல் வச்சு தான் அந்த சாண்டை இது பண்ணி வச்சேன். எப்படி இருக்குது நம்ம இந்த வீடோட லுக்? இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை விட பெட்டராக பண்ணலான்னா என்ன ஹார்ட்டு, ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த ஃபென்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபென்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு அந்த பழைய வீட்டுக்கு முன்னாடி இந்த மாடு இருந்ததுல, அது இருந்தது, அதோட ஃபென்ஸை தான் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தூங்கிட்டு காலையில் இது பண்ணிக்கலாம் வாங்க. ஐயோ, க்ரீப்பர் முன்னாடியே இருக்கே. இப்போ போனோன்னா அது வெடிச்சிட்டுன்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது சேதாரம் நடக்கும். ஸோ அதனால் இப்போ போய் நம்ம எக்யூப்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம். எக்யூப்மெண்ட் மீன்ஸ் நம்ம ஸ்வாடு, பிக்காக்ஸ் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வுட்டெல்லாம் நிறையா நான் இப்போது இந்த வீடு கட்டுறதுக்காக இந்த கிராஸ் எல்லாம் எடுத்தேன். இந்த கிராஸ் வந்து ஷியர்ஸ் நான் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஷியர்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. இத்தனை கிராஸ் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா மிச்சம் நம்மக்கிட்ட 52 பிளாங்க்ஸ் இருக்குது, 31 கிராஸ் இருந்துச்சு. இப்போ வாங்க ஒரு ஸ்மால் ப்ரிவ்யூ அது என்னது இன்டர்வியூ மாதிரி. பார்த்திங்கன்னா இந்த லுக்கு, இந்த கேரக்டராக தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அதுவும் ஒரு கேர்ள் கேரக்டராக. பரவாயில்ல, இந்த கேரக்டருக்கு ஏதோ பரவாயில்ல, நல்லா தானே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வெறும் பேண்ட்டு பூட்ஸ் தான் வாங்கணும். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்ன பண்ணலாம், இங்கே நான் இந்த வில்லேஜில் ஒரு அயன் காலம் பார்த்துருக்கேன். அதை வந்து நம்ம கொன்று அதுலேருந்து அயன் எடுத்து நம்ம ஆர்மர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வாங்க கீழே போய்க்கலாம். கீழே போகல, கீழே போ. இது வேறு. இப்போ மூடிட்டு இப்போ அது மேலே நீட்டி இப்போ கீழே இது பண்ணலாம். இப்போ போகுது. ஓகே, இந்த ட்ராப் டோரும் வில்லேஜர்கிட்ட இந்த ஆட்டையை போட்டது தான். அதாவது அந்த சைடில் பூலாம் வச்சுருப்பாங்களே, அதுலேருந்து வந்தது. ஓகே, அதை மூடிருச்சா? மூடிருச்சு. இப்போ அங்கே இந்த ஃபென்ஸை திறந்துட்டு வெளில போகலாம். இதுவும் லைட்டாக ஸ்டக் ஆகுது. ஓகே, பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வீடோட அவுட்டோரு. அந்த சைடில் எக்ஸ்ட்ரா கிராஸ் இருக்குது, ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த ஏணி இருக்குது. பார்த்திங்களா, அந்த தண்ணி இதில் ஸ்பைடர்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம அந்த அயனையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் இதுவும் பண்ணுவோம். அது என்னது, அந்த மிச்சம் மீதி இருக்கிற கோலெல்லாம் மைண்ட் பண்ணி முடிச்சிருவோம். பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த பழைய வீடு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வாங்க, இப்போ எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு நம்ம அந்த அயன் காலம் இருக்கிற இடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 பிளாக் இருக்குல்ல, அது மேலே ஒரு ஹைட்டு வச்சுட்டு தானே சில பேர் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 3 பிளாக் வச்சுக்கலாம். இதோ இருக்குது பாருங்கள் அயன் காலம். செல்லக்குட்டி வா 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 வா. ஐயோ, பயமாக வேறு இருக்குது. அடிச்சு டப்புன்னு ஓடணும், என்னடா அடிக்க முடியல. இது வேறு அடித்தா அந்த சைடு இந்த பிளாக் இருக்கிறனால இந்த பிளாக் வேறு இதாகிடுது. ஓகே, டச். அயன் காலம் அந்த அடி வாங்க. ஐயோ ஐயோ, துரத்துது. ஓடு சீக்கிரம் ஓடு. இது ஒன்று மெசேஜ் வேறு. இந்த சைடு வந்தாச்சு. சீக்கிரம் ஒரு நல்ல பிளேஸாக பார்த்துக்கணும். இன்னும் அயன்காலம் வருதா இல்லையா? எங்கடா காணோம்? இருக்கு, நம்ம இந்த பிளாக்ஸ் கொஞ்சம் எடுத்துப்போம். 3 10மான்னு தெரில, அது 2 10மான்னு தெரில. அங்கே ஒரு பிளாக்ஸ் வந்து இதாகிடுச்சு, அதான் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். எங்கடா காணோம்? இருங்க, நம்ம இங்கே இந்த பிளாக் அடிச்சிருவோம். எங்கே காணோம்? ஓகே, அங்கே இருக்கு. அங்கேயே ஸ்டாப் ஆகிக்கிச்சு. என்ன பார்க்குற? வா வந்தாடி. நான் மறுபடியும் உன்னை அடிக்கணுமா? அப்போ இந்தா வாங்கிக்கோ.
ஐயோ கிட்டே வரப்போ பயமாக இருக்கே. ஐயோப்பா எங்கள் ஹெல்த்து செம்மையாக குறைச்சி. ஐயோ வருது வருது வருது. சீக்கிரம் சீக்கிரம் கீழே போ. ஐயோ கீழே டம்முன்னு குச்சிக்கூடாது, ஏற்கனவே ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. ஓகே படிக்கட்டு மாதிரி. பாடா வந்தாச்சு மெதுவாக. எங்கே அயன்காலம் காணும்? என்னடா இது வர மாட்டேங்குது அடிக்கடி. அப்பா ஐயோ என்னதுடா இது, எங்கேருந்தா தூக்கி போட்டுச்சு? ஐயோ ஐ திங்க் கீழே வராதோ. இருங்க பாப்பா கீழே வருதான்னு கொஞ்சம் பொறுமையாக. இந்த ஃபாரஸ்ட்டில் தான் வுட்டெல்லாம் எடுத்தேன். ஓகே வரலை, அங்கேனுக்குள்ளேயே நிற்கிது. ஓகேங்க இப்போ நம்ம அந்த சைடு பிளாக்கு தோண்டி. ஐயோ இது வேறு நேரம் கேட்ட நேரத்தில் வரமாட்டேங்குது. நம்ம அந்த பிளாக் சைடு இது பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இப்போ அதனால அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கிறனால வருது. ஓகே 3 பிளாக். வாடா இப்போ வாடா முடிஞ்சா நடுறா. இந்தா வாங்கிக்கோ நல்லா வாங்கிக்கோ. என்ன எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றதுக்கு. ஐ திங்க் நம்ம இந்த வில்லேஜர் இந்த ஒரு அயன்காலம் கொண்டாலும் இன்னொரு புது அயன்காலம் ரெடி பண்ணிப்பாங்கன்னு, அதாவது உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன்னு தெரில எனக்கு. தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அயன்காலம் உருவாகும் அப்படின்ட்டு சும்மா. ஓகே ஐயோ இங்கே வர தேனி இருக்கே. வாங்க அந்த சைட் போயிடலாம். தேனி இருக்குது, தேனி கொட்டிருச்சுன்னா அவ்வளோதான். ஹெல்த் ஏற்கனவே ஒரு ஹார்ட் தான் இருக்குது, அதோடு நமக்கு பசிக்க வேறு செய்யுது. மேலே பார்த்திங்கன்னா அந்த மீட்டும் கம்மியாக தான் இருக்குது. அதோட நமக்கு இப்போதைக்கு ஒரு ஹார்ட் இல்லை 75% ஆஃப் ஹார்ட்டு தான் இருக்குது இப்போதைக்கு. இப்போ எங்கேயாச்சும் ஆடு இல்லைன்னா மாடு இருக்கான்னு பார்த்து அதை அடித்து சாப்பிட்ணும். இல்லைன்னா ஹெல்த்தும் ஏறாது, ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அதோட பசியும் அதிகமாகி ஓடாமல் இருப்போம். அது இருக்குது பாருங்கள் ஆடு. ஐயோ எங்கடா எப்படிடா இறங்குறது? இங்கே இருக்குங்க இந்த சைடு. ஓகே இந்த சைடு அப்படியே பொறுமையாக இங்கே இருக்குது பாருங்கள். செல்லக்குடி வா வா அப்படி தான் இன்னும் ஒரே ஒரு அடி போயிடுச்சே. இங்கே ஒரு அடி பண்ணி மாட்டேடுச்சு. இப்போ நீ பண்ணி நில்லு என்னால் ஓட முடியாது. ஓகே அப்படி தான் டப்புன்னு கொடுத்துட்றோம். ஓகே இப்போ நம்ம வெறும் பன்னிக்கறியை தான் சாப்பிட்றோம். சரி நல்லாவே இல்லை டேஸ்ட்டெல்லாம். ஆக்சுவலி டேஸ்ட் நான் அவ்வளோ சாப்பிட்ல, அது இருக்கு சும்மா சொல்கிறேன். பச்சையாக சாப்பிட்றது இமேஜின் பண்ணி பார்த்தேன், கேவலமாக இருந்தது. ஓகே இப்போ தான் நமக்கு மீட்டும் ஏறிச்சு, லைஃபும் ஏறிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நமக்கு லைஃப் ஏற மாட்டேங்குது சீக்கிரமாக. ஸோ இதையும் கொண்டுட்டு சாப்பிட்றலாம். எங்கே இது ஒரு 2 ரா பீஃபா ஏதோ ஒன்று. இப்போ இதையும் நம்ம கொண்டுட்டு சாப்பிட்டாச்சு. இதுதான் நம்ம பழைய வீடு பார்த்திங்களா. இதான் நம்ம பழைய வீடு நம்ம காலி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. இன்னும் ஒரே ஒரு டோரு, ஒரே ஒரு ப்ரெஷர் பிளேட் தான் இருக்குது. அங்கே அந்த முன்னாடி இருக்குது பாருங்கள் ட்ராப் டோர். அதே மாதிரி இன்னொரு வில்லேஜர் வச்சுருந்தான், அதுலேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே இப்போ நம்ம வீடு இங்கே இருக்குது. அங்கே மேலே பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு சர்க்கிள் டப்புன்னு காமிச்சல, அந்த சர்க்கிள் அங்கே மேலே குட்டியாக ஒன்று தெரியுதுல்ல, அதுதான் நம்ம அந்த தண்டர் ப்ரொடெக்டிவாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மின்னல் வந்தாலும் அதில் பட்டுக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கும், அது நம்மளை தாக்காது அந்த மாதிரி இது. ஸோ அதுதான். இப்போ வாங்க இப்போ நம்ம அயனை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஆர்மர் செய்யலாம். கதவு பிடிக்கிச்சு. இருங்க ஃபஸ்ட்டு மேலே நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். இல்லை நம்ம இங்கே தான் ஃபுல்லாக நம்ம இந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் செஸ்ட்டெல்லாம் வச்சுருக்க போகிறோம். ஓகே நம்மக்கிட்ட 64 காபிள் ஸ்டோன்ஸ் இருக்குது. இது எப்படி சேர்ந்தது? வீடு கட்டும்போது நம்ம இடிச்சிட்டு அதுக்கு பிளாக் இது பண்ணும்போது சேர்ந்தது. ஓகே இந்த ஃப்ளார் அது சைடு வச்சுக்கலாம். இல்லை ஃப்ளார் நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் நட்டு வைக்கலாமா? ஏன்னா அது பாட்டு அழகாக இருந்துட்டு போகும். ஃபஸ்ட்டு நம்ம அயனை ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது ஃப்ளாரை ஐயோ வாய் வளருது, அது என்னது நட்டு வச்சுக்கலாம். இப்போ அயனை வச்சோடனே ஓகே இப்போதைக்கு நமக்கு ஹெல்மெட்டு, பூட்ஸ் தான் அதுக்கப்புறமா டம்ளரு, ஷியர்ஸ் 2 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா கப்பு பண்ணலாமா? கப்பு வச்சுருந்தா நம்மளால் லாவா எடுக்க முடியும், வாட்டர் எடுக்க முடியும். லாவா அந்த கேவுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒன்று இருக்கும், அங்கேருந்து எடுத்துக்கலாம். வாட்டர் இங்கே கடல் தான் இருக்குது, அதை வச்சு நம்ம அப்சிடியன் தயாரிச்சுட்டு இது பண்ணலாம். இதுவே நகட்ஸா இப்போ நகட்ஸ்லாம் எங்கே ஒன்று. அயன் ஹெல்மெட்னால் 5 கரெக்டாக போயிடுது. பூட்ஸ்னால் 4 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பூட்ஸ் பண்ணலாமா ஹெல்மெட் பண்ணலாமா? சரி நம்ம பூட்ஸே பண்ணிடலாம். பூட்ஸ் பண்ணியாச்சு, ஒரே ஒரு அயன் மட்டும் இருக்கா மிச்சம் மீதி. அதான் மேலே போய் நம்ம பூட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அதை வச்சிடலாம். ஓகே இதை எடுத்து வைங்க. ஓகே அயன் அங்கே வச்சாச்சு. இப்போ வாங்க பாப்பியா ஏதோ ஒன்று, அந்த ஃப்ளவர் பேர் பாப்பி போல். சரி வாங்க கீழே போய் நம்ம வேணால் போட்டுக்கலாம். அதில் போக மாட்டேங்குது. ஓகே வந்தாச்சு. அதுக்கு இருங்க வெள்ளை ஆடு இருக்குது, ஆனால் இப்போ நம்ம அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே சாண்ட்லலாம் வைக்க முடியாதான் என்ன பூலாம்? ஐயோ அந்த கிராஸில் மட்டும் தான் வைக்க முடியுமா?
ஆனால் கிராஸை மட்டும் அந்த இடத்துல வச்சா நல்லா இருக்காது. சரி ஏதோ ஒன்று கடல் சைடு தண்ணி இருக்கிற சைடு உட்காந்து வச்சு விட்றலாம். ஓகே சைடு வச்சாச்சு. இப்போ எனக்கு வேறு லைட்டாக கோல்டு வேறு பிடிச்சிருக்கு, அதனால தான் குரல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம பூட்ஸை போட்டுக்கலாம். மூடு அவங்க பார்த்தீங்களா ஒரு பெரிய வீடெலாம் இருக்குது. இப்போ வாங்க பூட்ஸ் போட்டுக்கலாம். ஐயையோ நம்ம ஏற்கனவே பூட்ஸ் போட்டிருக்கோங்க, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பூட்ஸ் எல்லாம் செஞ்சிட்டோம். சை, இதுதான் முன்னாடியே எச்சரிக்கையாக பார்த்துட்டு பண்ணணும். ஷியோ இப்போ இருங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எதுக்கோ இதுக்கு. இருங்க அதாச்சும் மூடு. இப்போ கிராஃப்டிங் டேபிளில் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் மறுபடியும் பூட்ஸ் அயனா மாறுமான்ட்டு. அங்கே தான் வைக்க முடியுது. இல்லைங்க எதுவுமே பண்ண முடியல பூட்ஸ் எதுவுமே. ஸோ இதை நம்ம ஸ்டோரேஜ் ஏரியாவில் ஏதாச்சும் வச்சுருக்கலாம். அப்புறமா ஏதாச்சும் தேவைன்னா அப்புறமா எடுத்துக்க வேண்டியது தான். சரி தேவையில்லாமல் 4 அயனை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஷபா இதெல்லாம் முன்னாடி நம்ம எப்பயுமே முன்னாடியே நம்ம உடம்புல என்ன போட்டிருக்கோம், என்ன ஆர்மர் போட்டிருக்கோன்னு பார்த்துட்டு போகணுன்னு நினச்சான். இப்போ வந்து நான் தூங்க வேண்டிய நேரம். ஓகே 8 கடவை தரேன். ஓகே இருங்க வாங்க ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு சரி மேலே ஏதாச்சும் பண்ணலாமா? ஸ்வாட் எடுத்துக்கலாம். ஓகே ஸ்வாட் எடுத்துகிட்டு அந்த ஆடு ஏதாச்சும் போட்டு தள்ளி எங்கடா ஆடு போச்சு? அங்கே இருக்குது. ஆடு நைட் ஆயிடுச்சு. ஒரு 2 அடி தான், வலிக்காமல் வாங்கிக்கோ. வலிக்காமல் அடிக்கிறேன், வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற உள்ளும் கறியும் கொடுத்துரு. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு ரெடி. ஐயோ நைட் ஆயிடுச்சுங்க, சீக்கிரம் போகணும் வேறு. ஏன்னா நம்ம இடத்துல மட்டும் ஏன் தனியாக லைட் எரியுது? சரி ஏதோ ஒன்று அதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இப்போ வந்து எங்கள் ஃபர்னன்ஸ் இன்னும் 8 கோல் இருக்குது. நம்ம போன வீடியோவில் மைண்ட் பண்ண 12 கோல்ஸோ எவ்வளவோ நம்ம இது பண்ணோம். அதில் வந்து இப்போ 8 கோல் பாக்கி இருக்குது. அந்த கிளாஸ்லாம் இது பண்ணிவிட்டு இருங்க உள்ளே வச்சு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ண முடியும். சரி அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை இப்போவே பண்ணிடலாமா? உள்ளே வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு இன்னும் உள்ளே வச்சு இப்படி தான் வருது. ஓகே இது என்ன பேனரு, பெட்டு. ஓகே நம்ம பெயிண்டிங் இது பண்ணலான்னு நினைக்கிறோம். அதுக்கு இன்னும் எவ்வளோ ஸ்டிக்ஸு? 8 ஸ்டிக்ஸ். ஓகே 8 ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஒரு பிளாங்க்கில் 4 ஸ்டிக் வரும்னா ஒரு 2 பிளாங்க் போதும். நமக்கு தான் பிளாங்க் நிறையா வச்சுருக்கோமே, ஸோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செஸ்ட்டை திறந்துட்டு அது என்னது பிளாங்க்ஸு 52 பிளாங்க்ஸ் நம்ம இப்போ வச்சுருக்கோம். வாங்க இப்போ கீழே போய் பிளாங்க்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டிக்காக மாற்றிக்கலாம். அம்மா இவ்வளோ பிளாங்க்ஸா? 99 + ஸ்டிக்கா? ஆமாம் ஒரு பிளாங்க்லேயே 4 வந்தா அவ்வளோ வராமல் என்ன ஆகும்? ஓகே இப்போ வந்து மிச்சம் மீதி இருக்க பிளாங்க்ஸ் அங்கே வச்சுட்டு இப்போ 8 ஸ்டிக்கு ஒரு பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். இருங்க ஆனால் இந்த கிராஸ் அதாவது இந்த செடி மேலே அந்த பெயிண்டிங் நிற்குமான்னு தெரில. ஏன்னா சில இதெல்லாம் நிற்காது, சில ஆப்ஜெக்ட்ஸ் அதான் நிற்காது. லேடர் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டிக்ஸ் தேவைப்படுது, நிற்குமான்னு தெரில. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்க பர்ஃபெக்டாக நின்றுருச்சு. ஸோ சூப்பராக இது பண்ணிட்டோம். ஓகே இப்போ எனக்கு தூங்கும் போது தான் ஒரு ஐடியா வந்தது. நம்ம போய் கோல் மைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஒரு லைப்ரரியன் இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே மினி லைப்ரரிக்காக புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதாவது ஆட்டை போட்டுட்டு வர போகிறோம். இப்போ நமக்கு எப்பயுமே நம்ம வெளில போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸ்வாட், பிக்காக்ஸ், அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. போன தடவை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டேன். லைஃப் குறைஞ்சிருச்சு அதான். இப்போ வந்து போய் நம்ம ஃபர்னான்ஸில் இருக்க குக்குடு மீட்டு வச்சுருக்கோம், அது நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ வெளில போகலாம். ஓகே வெளில ஸ்பைடர் இருக்குது, அந்த ஸ்பைடர் போட்டு தரலாமா? தரலாம் என்ன கிடைக்கும்? ஸ்டிங் கிடைக்கும். ஸ்டிங் ஆகுமா எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். வா 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 வா. நான் அட்டாக் பண்ண வரேன். ஐயோ நம்ம அட்டாக் பண்ணிச்சு, அவ்வளோதான்பா 3 அடி. இப்போ வாங்க நம்ம பீஃப் சாப்பிட்டுக்கலாம். பீஃபா அது என்னது மட்டன், குக்குடு மட்டன். அதை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போய் வைக்கலாமா என்னது? அப்படியே இருக்கட்டும் ஸ்டிங். அப்புறமா எதுக்கு போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு நம்ம அப்புறமா போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்களா அழகாக இருக்குது ஒரு கிரே கலர் ஆடு. அது இப்போ தான் குட்டி போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான். ஓகே நமக்கு லீஷ் கிடச்சிருக்கு. லீஷ் இங்கே எப்படி கிடச்சிது அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே ஏற முடியலையே என்னது இது? ஓகே இந்த லேம்பாவா அது ஏதோ ஒன்று, அதை பிடிக்க முடியுமான்னு பார்த்தேன். கடைசியில் அந்த ஒருத்தனே லீஷ் போட்டு தான் வச்சுருக்கிறான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிரே கலரில் அழகாக இருக்க இந்த ஆடு இதை வந்து
சாகடிக்க போகிறதில்ல, நம்ம வீட்டுக்கு பெட்டாக கூட்டிகிட்டு போகிறோம். ஓகேவா? ஏய் ஐயோ, இன்னும் ஒரு அடி அடிச்சா போயிடுமே. படா லீஷ் கொத்துட்டாங்க. அப்படியே பின்னாடி வா 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 வா. முன்னாடியே வருது பாருங்க, அழகாக இருக்குது. ஓகே, வாங்க அப்படியே நம்ம எங்கள் வீட்டுக்கு வா. இருங்க, நான் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே கெட்டி வைப்பாங்க, அந்த மாதிரி கெட்டி வைக்க முடியும். நான் கெட்டி வைக்க முடியல. வாட் இஸ் திஸ்? கெட்டி வைக்கவே முடியலையே. அப்போ எப்படி இது? அன்லீஷ் தான் இருக்குது. சரி, வேறு வழி இல்லை. பாருங்களா, அழகாக க்யூட்டாக இருக்குது. சரி வாங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போவோம். வீட்டுக்குள்ளேயாச்சும் ஒரு ஓரத்தில் அது பாட்டுன்னு இருக்கும். இருங்க, உள்ளே ப்ரெஷர் பிளேட் வேறு இருக்குது, அது பாட்டுன்னு. ஐயோ, டோர் வேறு திறந்துக்குச்சு. ப்ரெஷர் பிளேட் வேறு இருக்குது, அது பாட்டுன்னு திறந்துக்கிட்டு வந்துடாது. அதான் டவுட்டாக இருக்குது. இப்போ வாங்க அன்லீஷ் பண்ணி விட்டுடலாம். யாய், அன்லீஷ் பண்ண முடியலையே. இந்த பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷர் பிளேட் இருக்கனால இதாக இருக்குது. ஆனால் வெளியில் ஃபென்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் சரி, தான் உள்ளே இருக்கும்போது ப்ரெஷர் பிளேட்டை இது பண்ணால் ஸ்கெலிட்டன் முன்னாடி இருந்துச்சுன்னா அது வந்து அம்புட்டு சாகடிச்சிடும். ஸோ அதனால் இப்போ லீஷை உள்ளே வச்சுட்டு ஸ்டிங்கையும் உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம போய் என்ன பண்ணலான்னா, என்ன பண்ணலாம் இது ஒன்று எதுக்கு இங்கே வருது? ஐயோ, ஓகே, இப்போ வந்து அதை நம்ம வெளில விட்டுடலாம். வெளில வா வா வா. நான் வர மாட்டேங்குது, வா. ஐயோ, ஓகே, நான் அது போட்டு தள்ளிட்டேன். இந்த க்ரே கலரில் உள்ளே இருக்குது, அது நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு 2 மீட் கிடச்சிது, அது நம்ம வேக வச்சுட்டு இப்போ போய் இந்த உள்ளே எடுத்து வச்சிடலாம். உள்ளே எடுத்து வைக்கலாம். உள்ளே எடுத்து வைக்கலாம். எப்படி ரைமிங்கு, நம்ம ரைமிங்கு. ஓகே, இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு அது என்னது அந்த கிராமட்டனா அது நம்ம இப்போ ஃபீல் வச்சு இது பண்ணியிருக்கோம். கீழே போ. எப்படி நம்ம டெக்னாலஜி மூடிட்டு ஓப்பன் பண்ணோன்னு டப்புன்னு கீழே போய். ஓகே, நமக்கு 2மே இதாகிடுச்சு. ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம வெளில போய் கோல் மைண்ட் பண்ணலாம். எங்கடா வெளில போக முடியல, சை. ஓகே, இப்போ வந்து நம்ம கோலை தான் மைண்ட் பண்ண போகிறோம். எங்கே? ஓகே, இங்கே வேறு இருக்காங்க, அவங்கள அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இருங்க, இந்த சைடு எங்கே போகுது? இருங்க, நம்ம அயன் காலம் இது பண்ணோம்ல, சாகடிச்சோம்ல, இன்னொரு அயன் காலம் வந்துருச்சான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு அயன் தேவைப்படுது. ஓகே, இங்கே ஹார்ஸ்லாம் இருக்குது. இருங்க, இது ரைட் பண்ண முடியுமா? ஓகே, மவுண்ட் பண்ணியாச்சு. பட் நமக்கு அந்த ஷேடல் வேணுமே. மவுண்ட் பண்ணிவிட்டு அந்த அக்காரதுக்கு ஷேடலு. ஓகே, இது நம்ம லவ் பண்ணிடுச்சு, அதாவது நம்மளோட செட் ஆகிடுச்சு. இது எப்படி எங்கடா போக மாட்டேங்குது? இப்படி தான் போகுமா? ஐயோ, ஓட்ட தரலங்க. ஸோ அதனால் இப்போ இதை என்ன பண்ணலான்னா கொண்டுடலாம். செல்லக்குட்டி, வா 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 வா. என்ன நீ ஏற்றுக்கிட்டல, இப்போ நான் ஒன்று ஏற்றுக்க, நீ சாகணும். என்னடா இது, கறி கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கே, தேவையில்லை. நான் இதோட எக்ஸ்பி மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு அதோட கறிலாம் தேவையில்லை, ஆட்டுக்கறி நல்லா இருக்காது, அதனால். சரி, இங்கே வந்து அங்கே தேனிலாம் இருக்குது. இங்கே அயன்காலம் வந்து வில்லேஜை ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ நம்ம அயன்காலம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்களா என்ன தெரில. சரியா, நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து போய் அது வந்து கோலை மைண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இங்கே வந்தாச்சு கரெக்டாக. ஐயோ, இங்கேயே விழுந்தா அவ்வளோதான், கோவிந்தாவாயிரும். இருங்க, அந்த இடத்துல குச்சிடலாம். பட இது என்னடா? ஓகே, இப்போ வந்து அது என்னது இங்கே, இப்போ வந்து இங்கே இவன் இருக்கால, இதை வந்து நம்ம பெட்டாக மாற்றிக்க முடியுமா? இருங்க, இவனை கொண்டுடலாம். இவனை கொன்ன. பின்னாடி யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னது இது? இது என்ன இதை அட்டாக் பண்ணுது? ஐயோ. ஓகே, நம்ம வீடியோவே ஏற்கனவே இப்போ 18 நிமிஷம் 19 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வீடியோ. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 நிமிஷம் 26 நிமிஷம் வந்தோடனே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? அது என்னது, இப்போ வந்து மட்டனை சாப்பிட்டுட்டு உள்ளே போய் என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ நம்ம டார்ச் எடுத்துக்கலாம். மைண்ட் பண்ணுறதுக்கு டார்ச் தேவை. அதுக்காக தான் வந்து நானே வீடியோ பண்ணும்போது, நானே இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போதே நானே மறந்துட்டேன். நமக்கு டார்ச் தேவை உள்ளே போகிறதுக்கு, அந்த இதுக்கு. அதனால் டார்ச் எடுத்துக்கலாம். ஓகே, ஜம்ப்பு ஜம்பெல்லாம் கீழே தான் விழுந்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே போகலாம்.
இங்கே தான் பண்ணிலாம் இருக்குது. ஆடே எங்கே உன் குட்டியை காணும்? ஓகே தள்ளு. இங்கே இருக்கிற டார்ச் தேவையில்லாமல் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கீழே போகலாம். பார்த்து கீழே போகணும். ஐயோ சை, பார்த்து கீழே போகணுன்னு சொல்லிட்டு நானே கீழே விழுந்துட்டேன். ஓகே வாங்க, கோல் அங்கே தான் இருந்தது. இங்கே டார்ச், இந்த டார்ச் இருக்கிற இடத்துல தான். எங்கே இந்த சைடு இருக்குங்க, கீழே போகிற மாதிரி. ஓகே, இங்கே இருக்கிற நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இங்கே இருக்கிற கோல் இங்கே, அடுத்தது இங்கே. என்னடா இவ்வளோதான் கோலா? அவ்வளவுதானா? என்னடா நிறையாலாம் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய உள்ளே டீப்பாக போய்கிட்டே இருக்கும். இங்கே நான் அவ்வளவுதானா? இருங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு, நமக்கு தெரிகிற அளவுக்கு முடிச்சுட்டு இங்கே நடுவில் டார்ச் வச்சுட்டு பார்க்கலாம் வேறு எங்கேயாச்சும் கோல் இருக்கான்ட்டு. எங்கள் டார்ச் இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வச்சாச்சு. ஓகே, எங்கே? ஐயோ கோல் காலி ஆயிடுச்சுங்க. இப்போக்கி நம்ம எவ்வளோ கோல் கிடச்சிருக்கு? 7 கோல், 7 கோல் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதுவே கிடச்சது பெரிய விஷயம். இத்தினோண்டு கேவில், இத்தினோண்டு இல்லை, இது பெரிய கேவு. நான் இன்னும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பலை. ஏன்னா உள்ள ஸ்கெலிட்டனு, ஜாம்பி, ஸ்பைடரு, அப்புறம் என்ன கிடக்கும்? அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ஸ்கெலிட்டனு, ஜாம்பி, ஸ்பைடர், இதில் 3மே இருக்கும். அது 3த்தையும் நம்ம இது பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் இதெல்லாம் கிடைக்கல. இவங்ககிட்ட ட்ரேட் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். 4 லைன் கொடுத்தா இது பண்ணுவானா ஏதாச்சும் பாங்கடா. இது இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, என்ன பண்ணலாம், மூக்கு வேறு ஓடுது. ஓகே, இங்கே இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ இதுக்குமா நான் என்ன பண்ணேன், எனக்கே மறந்துருச்சு. இப்போ நான் என் வீடை தேடிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், தெரிலையே, எனக்கே மறந்துச்சுங்க. கேம் விளையாண்டவனும் நான், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது நான். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் என்ன விளையாண்டனே எனக்கே ஞாபகம் இல்லை. என்ன கண்டென்ட்டை மைண்டில் வச்சுட்டு விளையாண்டனே தெரில. ஓகே, இப்போ வந்து நான் லைப்ரரி தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடு தான் நான் லைப்ரரி. ஆமாங்க, நான் லைப்ரரி தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஓகே வாங்க, இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் நம்ம லைப்ரரி செய்கிறதுக்கு. வட ஐயோ பிக்காக்ஸ் வேறு நம்ம புதுசு செய்யணும். பார்த்தீங்களா, லைப்ரரியிலேருந்து இப்போ வேறு ஏதோ மாறிட்டான். என்ன மாறினான்னு தெரில, இப்போ வேறு ஏதோ மாறிட்டானா. இப்போ வந்து என்கிட்ட பிக்காக்ஸ் வேறு ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. என்ன புக் ஷெல்ஃப் வருன்னு பார்த்தா வெறும் புக்கு வந்துருக்குது. வாட் இஸ் திஸ்? புக்கு வந்துருக்குது. எனக்கு புக் ஷெல்ஃப் தானே வேணும். இப்போ புக் ஷெல்ஃப் பண்ணுறதுக்கு இப்போ என்ன மெட்டீரியல் வேணும்? சரி, அப்போ வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 12 புக்கு இருக்குது. என்சாண்ட் பண்ண முடியுமா என்ன? அதுக்கு என்சாண்டிங் டேபிள் வேணும். சரி வாங்க, இப்போ வீட்டுக்கு போகலாம். அவள் தான் இந்த வீடியோ கொஞ்சம் முடிய போகிறது. இன்னும் 4 நிமிஷம்தான் இருக்குது. நம்ம வீட்டில் போய் புக் ஷெல்ஃப் பண்ணிவிட்டு ஒரு அது என்னது ஐயோ அது பேர் என்னங்க, இது நம்ம என் வீடியோ ஆரம்பத்துலேயே கொஞ்சம் நேரத்தில் கழிச்சு பண்ணோமே, அது என்னது, இன்டர்வியூ. அது என்னது, நம்மளே காமிச்சிக்கிட்டோமே கேமரா இது, அது பண்ணலாம். பண்ணி இந்த கேமுக்கு அந்த தம்ப்நெயில் அதுவாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ அவங்க புக் ஷெல்ஃப் எப்படி பண்ணுறது? ஓகே, நம்ம இப்போ இந்த புக் ஷெல்ஃப் ரெசிபி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, என்னங்க இவ்வளோ பிளாங்க்ஸ் தேவைப்படுது? வெறும் 3 புக்கு, அதுக்கு இவ்வளோ பிளாங்க்ஸு? அட பாவிகளா, நான் புக் ஷெல்ஃப் அப்படியே தானேப்பா நான் எடுத்தேன். வெறும் புக்கை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கான ஷெல்ஃப் எங்களை பண்ண சொன்னால்? அடப்பா, இதெல்லாம் சீட்டிங்க, அதெல்லாம் பயங்கரமான சீட்டிங். இப்போ நமக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கலாம். பிளாங்க்கு, கோல் வந்து நம்ம அந்த ஃபர்னான்ஸில் போட்டுருக்கலாம். புக்கிங் சைடு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து போய் நம்ம புக் ஷெல்ஃபை க்ரியேட் பண்ணிடலாம். சும்மா க்ரியேட் பண்ணிவிட்டு அலங்காரத்துக்கு வச்சுருக்கலாம். ஓகே, இந்த சைடு வைக்கலாமா, இல்லை இந்த சைடு வைக்கலாமா? இந்த சைடு வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம புக் ஷெல்ஃப் பண்ணலாம். புக் ஷெல்ஃப் இப்போ 4 பண்ண முடியுமா? 4 தானே நம்ம அங்கேயும் உடைச்சோம். ஆமாம், அங்கே தான் 4 தான் உடைச்சோம். இப்போ அதே மாதிரி இங்கே 4 இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 24 பிளாங்க்ஸ் தான் இருக்குது. மீதி ஆரம்பத்தில் 52லேருந்து 24 பிளாங்க்ஸ் தான் இருக்குது. இது என்னத்தன்னு சொல்ல, இங்கே பண்ணலாமா? ஐயோ எங்கடாங்க பண்ணேன். சரி, நம்ம இங்கேயே பண்ணிடலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி அங்கே டார்ச் எடுக்கணும். இருங்க, இங்கே ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வச்சுட்டு. ஓகே, இப்போ டார்ச் எடுத்துகிட்டு, இருட்டாக இருக்கே, இருங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இருங்க, ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு டார்ச் எடுத்துகிட்டு எங்கே வைக்கலான்னா, இங்கே வச்சாச்சு. இப்போ வந்து இங்கே ரீடிங் இது வச்சிடலாம். ஓகே, இப்போ
என்ன பண்ணுறது? இங்கே இதை தூக்கி இங்கே வச்சுட்டு பிளாங்க்ஸை வந்து நம்ம மேலே போய் வச்சிடலாம். அடைச்சே மேலே போக முடியல. இங்கே வந்தாச்சு. மேலே இங்கே பிளாங்க்ஸை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கீழே போகலாம். அந்த காப்பரை வச்சுட்டு வெறும் அந்த டெலஸ்கோப்புக்கு அந்த தண்டர்லேருந்து அதுதான் பண்ண முடிஞ்சுது. ஓகே, இப்போ வந்து நம்ம தம்ப்நெயிலுக்கு இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு போஸ் கொடுக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறது வேறு கஷ்டமாக இருக்குங்க. ஓகே, நமக்கு இதுதான் போஸ். இல்லை இது என்ன மூஞ்சி க்ளோஸ்அப்பில் வருது. எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? நீங்களே எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ? இந்த போஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் மேலே அப்படியே இந்த சைடு. ஓகேங்க. இந்த போஸ் கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு கேமரா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவேன் நானே எனக்கே மறந்து போச்சு. ஓகே, அவ்வளோதான். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட் வந்து வேறு கேம் தான் வரும். ஏன்னா கண்டினியூஸாக மைண்ட் கிராஃப்ட் போட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். அடுத்த பார்ட் ஏதாச்சும் வேறு கேம் தான் வரும். ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.